அம்மா இன்னைக்கு என்ன சாதம் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? வாப்பா. ஐமா எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சாப்பாடாப்பா? ஆமாம்மா. நீ தானே டெய்லி குழம்புனாமா டெய்லி குழம்பு சாப்பாடாவே இருக்குது. எதனா கலர் சாதம் மாதிரி கட்டி கொடுக்குமான்னு கேட்டிருந்தியா? ஆமா. அதனால சரி இன்னைக்கு ஒரு கீர் ரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிருக்கிறேன்ப்பா. சூப்பர்மா. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்கம்மா. காமிச்சிருங்க என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்கன்ட்டு. நம்ம அந்த சாதத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டீங்க போலயே. ஆமாப்பா மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவுக்கு. எப்பவுமே 2 தான் வைப்பீங்க, நீங்க 4 வச்சிட்டீங்களா? நம்ம இந்த சாப்பாட்டுக்கு இதுலாம் போட போதில்லப்பா, எதுவும் மிளகாத்தூள்லாம் போட மாட்டோம். அப்படியா? அதுக்காகப்பா. சரிம்மா. இந்த 1 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறோம் இதுல. அந்த உழக்குலையா? இந்த உழக்குல. அதுக்கு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த புதினா கொஞ்சம் வச்சிருக்கிறோம். கிள்ளி வச்சிட்டீங்களா? கிள்ளி வச்சிருக்கிறோம், அலசி போட்டுக்கலான்னு. கொஞ்சம் பச்சை பட்டாணி. பச்சை பட்டாணி தேவையான அளவா? நம்ம இஷ்டம் தான்ப்பா, கொஞ்சம் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இதுக்கு பட்டை லவங்கம் 2-3 ஏலக்காய், கொஞ்சம் பிரிஞ்சி இலை, நம்ம சோம்பு எப்பவும் போல இடிச்சு வைப்போம் இல்லையா, அது கொஞ்சம் போட்டுக்கலாம். சரிம்மா. கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் வறுத்து போடலாம் லாஸ்ட்ல நல்லா இருக்குன்ட்டு. நெய் ஊத்தி வறுத்து போடலாம்ப்பா. அதுக்காக நெய் வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட். அரிசி 1 கிளாஸ் கழுவி வச்சிருக்கிறேன், ஊற வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம். பிரெட் சொல்லவே இல்ல. ஆமாப்பா பிரெட் வச்சிருக்கோம், நம்ம கடைசியா பொரிச்சு போட்டோம்னா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஆமா, அதுக்காக இது வச்சிருக்கிறோம்ப்பா. சரிம்மா சரிம்மா. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. வாங்க டக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த சோம்பை போட்டு நல்லா கொஞ்சம் இடிச்சு வச்சுக்குவோம். குக்கர்ல தான் செய்ய போறீங்களாமா? ஆமாப்பா, இன்னைக்கு குக்கர்ல செஞ்சலாம், பாத்திரத்துல தான் செய்வோம். இன்னைக்கு குக்கர்ல செய்யலாம். அத செஞ்சுட்டு டம் போடுவீங்க அப்பலாம். கொஞ்சம் இப்போ மணி ஆயிடும் போட்டோம்னாக்கா, இது குக்கர்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், சீக்கிரம் ஆயிடும் சொல்லி இதுல பண்ணிருக்கிறோம்பா. சரிம்மா. நம்ம இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊத்திக்கலாம். நம்ம நெய் ஊத்த தான் போறோம், அதனால கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கலாம். கூடவே இந்த சோம்பு இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, பட்டை லவங்கெல்லாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்ச உடனே. இப்போ பச்சை மிளகாயும் நம்ம வெங்காயம் வச்சுக்கிறோம் இல்லையா, இதை போட்டுக்கலாம். சரி சரி போட்டுருங்க. வெங்காயம் போட்டுக்கிறல்லப்பா, அது கூடவே இப்ப நம்ம பச்சை பட்டாணியும் போட்டு வதக்கிக்கலாம். சரிம்மா, போடுங்க போடுங்க. எண்ணெயிலே போட்டு வதக்கிடணுமாமா இதெல்லாம்? பச்சை பட்டாணி கொஞ்சம் நேரம் நம்ம ஊற வச்சு போட்டுக்கிறோம். எவ்வளவு நேரம் ஊற வச்சிருக்கீங்க? இது நான் நைட்டு ஊற வச்சுட்டேன்ப்பா, காலையில பண்ணணும் இல்லையா, அதனால நைட்டே ஊற வச்சுட்டேன். அதனால இப்ப நல்லா ஊறிடுச்சு. சரிம்மா. இப்ப காலையில போட்டுக்கலாம். நம்ம நைட்டுக்கு பண்றோம்னா காலையில ஊற வச்சுக்கலாம், காலையில பண்றோம்னா நைட்ல ஊற வச்சுட்டோம்னா நல்லா ஊறிடும். அதாவது ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் ஊறிடணும்ன்றீங்க. நம்ம புதினாவை கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாம்ப்பா. சரிம்மா. பெருசா இருந்தாக்கா எப்படி இருந்தாலும் எண்ணெயில சுருண்டு நம்ம போகுது, இருந்தாலும் நம்ம சின்னதா கட் பண்ணிக்கலாம். என்னம்மா கொஞ்சம் புதினா வச்சுட்டுக்கிறீங்க, எடுக்காத? அது நம்ம கடைசியா போட்டுக்கலாம் பாரு, தூவிக்கலாம், அழகா இருக்கும். கொஞ்சம் வச்சுட்டேன். சரி சரிம்மா. ஒரு பட்டாணி வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் வதங்கிச்சு நல்லா. கட்டுங்க. ஆமாம்மா வதங்கிச்சு. அந்த வெள்ளை வெள்ளையா வந்துச்சுன்னா வதங்கிச்சுன்னு அர்த்தம். அந்த நேரத்துல புதினா போட்டுக்கணும். புதினா போட்டுக்கலாம்ப்பா. இஞ்சி பூண்டு கொஞ்சம் இப்ப போட்டுக்கலாம் இந்த நேரத்துல. ஏமா முதல்ல போட்டுல? அது ஒட்டிக்குதுப்பா, அதனால இப்ப போடலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுவேன். 1 டீஸ்பூன் போட்டிருக்கிறோம். ஹைட் பத்தலையாமா, எட்டி பண்றீங்க? ஆமாப்பா, குக்கர் வச்சுக்கிறோம் இல்லையா, பாத்திரம்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும். ஆமா, கடாயெல்லாம் வச்சா தக்கிட்டா இருக்கும் நமக்கு. குக்கர்ன்றதால இதுக்கு என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி சாப்பாடுலாம் நான் பண்ணும்போது கடாயில வச்சு தாளிச்சு அப்புறம் குக்கர்ல ஊத்திக்குவேன். ஆமாமா. நம்ம இதுக்கு 1க்கு 1.25 ஊத்திக்கலாம் தண்ணி. கரெக்டா வருமாமா? ஆமா, இப்ப 1.5 கூட ஊத்துவாங்க. நம்ம பாத்தீங்கன்னா பழைய அரிசியா வாங்கிக்கிறோம், ஹோல்சேல் கடையில லூஸ்ல வாங்குவோம் இல்லையா, அது பழைய அரிசியா இருக்கணும், அது கொஞ்சம் நல்லா நின்னு வேகும். அதுக்காக நான் 1.25 ஊத்துறேன். 1.5 கூட ஊத்துவாங்க இந்த பாக்கெட்ல அரிசி இருந்தா கூட, அந்த மாதிரி கூட. பிரியாணி அரிசியிலே 2 வகை, புதுசு பழசுன்னு இருக்கும்ல. கொஞ்சம் பழைய அரிசி இருந்தா கொஞ்சம் நின்னு வேகும் இல்லையா, அதுக்காக தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊத்துறேன்ப்பா. சரிம்மா. நம்ம இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு தானே? கல் உப்பு போட்டுக்கலாம். சரிம்மா. இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் வடிகட்டிட்டு ஒரு கொதி வந்த உடனே போட்டு மூடிடலாம். சரிம்மா. கொதி வந்த உடனே அரிசி எல்லாம் சுத்தமா தண்ணி வடிகட்டிட்டு இதுல போட்டுக்கலாங்கம்மா.
கலர்ஃபுல்லா இருக்குமா? ஆமா வெள்ளையா இருக்கும்பா. தக்காளி எல்லாம் போடல இல்லையா? ஆமா தக்காளி எல்லாம் போட்டா கலர் வந்துரும். தக்காளி அதனால தக்காளி போடல. காரத்துக்கு கூட நீங்க பச்சை மிளகாய் தான் போடுறீங்க. பச்சை மிளகாய் தான் போட்டுருக்கோம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு 2 விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் போதுமாமா? 2 விசில் வெந்துரும்பா. சரிம்மா. ஈஸியானது போலயே. ஈஸியா செஞ்சிடலாம் இது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கினே டக்கு டக்குன்னு பண்ணி வைக்கிறது தான் கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ நம்ம வச்சுட்டு அதுக்குள்ள பிரெட்டை பொரிச்சு வச்சுக்கலாம். சரி. நம்ம பிரெட்டை சின்ன சின்னதா கட் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். இது போடணும்னா போடலாம், நம்ம விருப்பம் தாங்கம்மா இது போடுறது. இது பொரிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும். இது பார்க்கும்போது அழகா இருக்க, எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அதுக்காக தான் இந்த மாதிரி போடுவோம். நம்ம இருக்கு ஸ்தலம் இருந்தா போட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டம் கட்டமா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி பொரிச்சு போட்டோம்னா நல்லா இருக்கும். சைடுல இருக்கிறதெல்லாம் எடுக்கவே இல்லையம்மா, அப்படியே போடுறீங்க? பரவாயில்ல, இப்ப நம்ம பொரிக்க தானே போறோம், கட் பண்ணி கூட போடலாம். சரி, இது கட் பண்ணி ஏன் வேஸ்ட் பண்றது? இது நம்ம எண்ணெயில பொரிக்கிறோம் இல்லையா, அதுவும் அந்த கலர் தான் வந்துடும். அதனால நம்ம இப்படியே போட்டுக்கலாம்ப்பா. குக்கர்ல சாப்பாடு வேகறதுக்குள்ள நம்ம பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். சரி, டக்கு டக்குன்னு பொரிச்சிடலாம். நம்ம இது கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நம்ம போட்டு பொரிச்சிக்கலாமா? பொரிச்சிடலாமா. ரொம்ப நேரம் விடக்கூடாது இல்ல, கரிஞ்சிரும். டக்கு டக்குன்னு எடுத்துக்கணும். சிகப்பா மாறுற வரைக்கும் பொரிச்சிக்கலாம். இந்த கலர் வர வரையும் பொரிச்சுக்கணுமாமா? ஆமாப்பா, சிகப்பா மாறிடும், அது வரைக்கும் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி சிகப்பா ஆகுது இல்லையா, அப்ப எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை மட்டும் இப்படி வடிகட்டி, நம்ம எண்ணெயை மட்டும் சுத்தமா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இப்ப 2 விசில் வந்துடுச்சு. இப்ப நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சாப்பாடுலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இது பாத்தீங்கன்னா குழந்தைங்க கூட சாப்பிட்றதுக்கு இது மாதிரி இருந்தா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். காரம் கம்மியா இருக்கும். கலரும் பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளையா அழகா பச்சை பச்சைன்னு இந்த மாதிரி நல்லா இருக்கும். பிரெட் எல்லாம் பொரிச்சு போட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஆசையா சாப்பிடுவாங்கம்மா. எடுத்து நம்ம வீட்டுல பெரியவங்க எல்லாருக்குமே வேலைக்கெல்லாம் போகும்போது கட்டி கொடுக்கணும்னாக்கா நம்மளுக்கு ஈஸியா முடிஞ்சிடும். எல்லாமே இதுக்கு நிறைய பொருள் கூட இதுக்கு தேவைப்படாது. நம்ம சீக்கிரமா செஞ்சிடலாம் இந்த சாப்பாட்டை. இன்னும் பிரஷர் முடியலையா? ஆமாப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடும். கொஞ்சம் இருக்கு சொல்ல நம்ம கழட்ட கூடாது, வேகாது சாப்பாடு. 2 விசில் தானே வச்சிருக்கிறோம். ஆமா, அதனால கொஞ்சம் நல்லா ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் கழட்டிக்கலாம். சரிம்மா. தயிர் பச்சடி ரெடி பண்றீங்களா? அதுக்குள்ள தயிர் பச்சடி ரெடி பண்றேன்ப்பா. கொஞ்சம் தயிர் பச்சடி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு அழகா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சூப்பரா இருக்குமா, கட் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. நம்ம பாத்தீங்கன்னா 2 விசில் வச்சுக்கிறோம்மா இதுக்கு. நீங்க உங்க வீட்டுல எத்தனை வைப்பீங்களோ, ஒரு குக்கர் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும், ஒரு குக்கர் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா. நீங்க பிரியாணி, விருந்து இந்த மாதிரி சாதம் எல்லாம் வைக்கும் போது நீங்க எத்தனை விசில் வைப்பீங்களோ அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்கம்மா. நம்ம இப்ப 2 தான் வச்சிருக்கிறோம். நம்ம அதுக்குள்ள இந்த முந்திரி நெய் ஊத்தி கொஞ்சம் வறுத்து போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். இந்த லாஸ்ட் டைம்ல தானே வறுத்து போடணும், தரகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. தாளிக்கும் போதே கூட போடுவாங்க. லாஸ்ட் டைம்ல போட்டோம்னா கொஞ்சம் மொறு மொறுன்னு முந்திரி நல்லா வறந்த மாதிரி இருக்கும். அதனால நான் எப்பவும் இந்த மாதிரி போடுவேன். அதுக்காக தான். சரிம்மா. நம்ம பிரெட் பொரிச்சோம் இல்லையா, அந்த கடாயில இருக்கிற எண்ணெயை ஊத்திக்கின்னு அதுலயே கூட ஒரு இது பண்ணிக்கலாம், தாளிச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் கொஞ்சமா தான் ஊத்தி இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு, நெய் ஊத்த போறோம்னு சொல்லி. நம்ம எண்ணெய் நெய் காஞ்சிச்சு. இப்ப முந்திரி போட்டு செவுக்க வறுத்துக்கலாம்மா. ஊந்துச்சு, நம்ம ஆஃப் பண்ணிக்குவோம். பிரஷர் அடங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதே ஓபன் பண்ணி பார்த்துடலாம்ப்பா. நெய் வாசனை நல்லா கமகமன்னு வருதுங்களா? வாசனையா இருக்குமா? ஆமாப்பா, வந்து இறங்கிடுச்சு. நம்ம கழட்டிட்டு திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குப்பா. வாவ், சூப்பரா இருக்குமா? ஆமா, நல்லா இருக்கும்பா. நல்லா சேமியா மாதிரி நீட்டா சாமியா இருக்கு. ஆமா, நல்லா இருக்கும்பா. நல்லா வெந்துட்டு இருக்கு போலயே. சூப்பரா நல்லா வெந்துச்சு. சூப்பர்மா. 2 விசில் கரெக்டான அளவு தண்ணி. நம்ம வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாமா? மாத்திக்கோங்க. இதுலயே விட்டா குழஞ்சிரும்மா. ஆமாப்பா, நம்ம வேற இடத்துல மாத்திக்கலாமா? ஏன்னா உடனே மாத்திட்டு கொஞ்சம் இது பண்ணிடணும். இதுல மாத்தலாமா? எல்லாரும் இப்ப சாப்பிட தானே போறோம். இப்ப சாப்பிட தானே போறோம். உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல மட்டும் கட்டி கொடுத்துட்டு இப்ப சாப்பிடலாம்ப்பா. அதனால இதுலயே போட்டுக்கலாம். அத கொஞ்சமா தான் பண்ணேன். சரி. எடுத்து வைக்கிற மாதிரி இருந்தா அத கிண்ணத்துல போடலாம். ஆமாப்பா, இப்பதானே சாப்பிட்டு போறோம், அப்படியே போட்டுடலாம். கீர் ரைஸ் தானம்மா இது? ஆமாப்பா, நல்லா சூப்பரா இருக்குது. கலர் ஒயிட்டா. ஆமாப்பா,
அடிமா எது செஞ்சாலும் நல்லா அடி பிடிக்காத மாதிரி செய்றீங்களேம்மா. எனக்கு அது அப்ப இருந்து பழக்கமாயிடுச்சு. எதுவும் அடி ஏன்னா இந்த பிரிஞ்சி சாதம்னாலே எப்படி இருந்தாலுமே கொஞ்சம் அடி பிடிச்சி வேஸ்ட் ஆயிடும். எனக்கு ஆனா நீங்க பாருங்க அப்படியே ஒட்டாத எங்கேயும் இல்லாம பாத்திரம் கழுவுறது கூட ஈஸியா இருக்கும் போலயே. ஆமா, அதுக்கே மெயினா நான் பார்த்து செய்வேன்ப்பா. குக்கர்ல ஒட்டிச்சுன்னா சாப்பாடும் வேஸ்டா போயிடுதா, அதனால இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி அளவுல கரெக்டா பண்ணா ஒட்டாம வருமா? வந்துரும்ப்பா. இது பொரிச்சு வச்சுக்கிறது இன்னும் போடாம இருக்கீங்களா? அது இந்த நான் இப்ப போட்டுடலாம்ப்பா. போட்டுருங்க. முந்திரி வறுத்து வச்சுக்கிறேன் இல்லையா, அதை இப்ப போட்டுக்கலாங்க. அந்த நெய்யோட சேர்த்து இப்ப ஊத்திக்கலாம். சூப்பரா கலர்ஃபுல்லா ஆயிடுச்சு. ஆமாப்பா, பிரெட்டும் பொரிச்சு வச்சுக்கிறேன் இல்லையா, அதை இப்ப போட்டு நம்ம கலரிக்கலாம். பொரிச்சு வச்சிருக்கு இல்லையா பிரெட், அதெல்லாம் போட்டுக்கலாங்கம்மா. டெக்கரேட்லாம் செம்மையா இருக்குமா? அழகா இது மாதிரி பார்க்கும்போது சரி சாப்பிடணும்னு தோணும், அதனால இந்த மாதிரி போடுவோம் இல்லையா எப்பவுமே நம்ம, அதுக்காக தான்ப்பா. சூப்பரா இருக்குமா, புதினா ஃபினிஷிங்கோட. பே சாப்பிடணும் போல இருக்கே. ஆமா, நல்லா இருக்கும்பா இந்த சாப்பாடு. நம்ம அழகா இந்த கீ ரைஸ் ரெடி பண்ணிட்டோங்கம்மா. வாங்கம்மா எல்லாரும் சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.